கும்பம். கும்பம் ராசி அப்படின்னா என்னங்க? குடத்தை திறந்து பார்த்தா தானே தெரியும் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தன்னோட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மனசுக்குள்ளேயே மறைச்சி வைக்கிறது இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் இவங்க ஒருத்தவங்க கிட்ட பேசினா இவங்க எல்லாரோட மனசை பற்றி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட என்ன தான் 10 மணி நேரம் உட்காந்து பேசினாலும் ஒரு விஷயத்தை வாங்க முடியாது. அது ஓகேங்களா? அதாவது பல திறமைகள் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கும். ஆனால் சரியான முறையில் வெளிப்படுத்தவும் இவங்களுக்கு தெரியாது. சரியான ஒரு தூண்டுதல் இருந்தால் மட்டும்தான் இவங்களுடைய திறமை அப்படிங்கிறத வெளிப்படுத்த முடியும். இதுவும் இவங்களுடைய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இப்போ குடத்துல ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு சாய்ச்சா தானே குடத்துல இருந்து நீர் வெளியில் வரும். அந்த மாதிரி தான் ஒரு சரியான ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் சதா நேரமும் தான் உண்டு தான் வேலை உண்டு. அதே மாதிரி ஓகேங்களா, அடுத்தவங்களை பற்றி நினைக்கவும் மாட்டாங்க. அடுத்தவங்க ஏதாவது நல்லபடியாக வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி உதவி கேட்டால் பண்ணுவாங்க. பட் ஆனால் தானாக போய்ட்டு ஒருத்தவங்கக்கிட்ட போகிறது வர்றது இதெல்லாம் இடமே கிடையாது. எப்போவுமே தனிமை அப்படிங்கிறது அதிகமாக விரும்பக்கூடியவங்க. பெரும்பாலும் தன்னுடைய தானே தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அது சர்வசாதாரணமாக விட மாட்டாங்க. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையுடைய தோற்றம் இருக்குங்கள்ல, ஆதி முதல் அந்தம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. முடிச்சியும் காட்டுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் இவங்களுக்கு வெற்றி பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் தடைப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த யோசனை அப்படிங்கிறது இருக்கலாம், ஆனால் அளவுக்கு மீறின ஒரு யோசனை அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அதாவது நிதானம் இருக்கலாம், எதுவுமே அளவுக்கு மீறினா அது நமக்கு பாதிப்பு இல்லைங்களா? அந்த மாதிரி எதையுமே சட்டுன்னு செய்கிறதுக்கு தயங்குவதனாலேயே இவங்களுக்கு அந்த வெற்றிகளும் தடைப்படுது, தாமதப்படுது. ஸோ இதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கும்பம் ராசி அப்படிங்கிறது அசால்ட்டாக வெற்றி அடைஞ்சிடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த தலைப்பு அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க. கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் தனிமையை விரும்பக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. இல்லைனாலும் கூட தனிமரமாகத்தான் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்க கும்பம் ராசி. தனிமரமாக நிற்கக்கூடிய கும்பத்துக்கு மே 31ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் பெரிதாக இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா வாழ்க்கையில் உள்ள மற்றதெல்லாம் சரி செஞ்சலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய 8 பிரச்சனைகள் இனிமேல் முடிய போகுது. 100% இது உண்மை. கும்பம் ராசிக்காரர்களே, எல்லாமே மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் அப்படிங்கிறது நிகழப்போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே கும்பம் ராசிக்காரவங்க இப்போ யோசிக்கிறது தான், அப்படி என்னப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்துட போகுது, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடத்த மாற்றும். அப்படி தான் 3 கிரகங்கள் ஒன்று சேர போகிறாங்க ஒரு இடத்துல. அதன் காரணமாக கும்பத்துக்கு மாற்றம் ஏற்றம் அப்படிங்கிறது நிகழப்போகுது. சரிங்களா? அது என்ன, இது என்ன, டக்குன்னு சொல்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் மிதுனம் ராசியில் புதன் பகவானுடைய வீடு. புதன் யார் அப்படின்னா நவகிரகங்களுடைய இளவரசன்.
அவருடைய வீட்டில் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி 2 கிரகங்கள் வந்துட்டு ஒன்று சேர்றாங்க. அப்போது இந்த மிதுனம் ராசியில் உருவாகக்கூடிய இந்த யோகம் அப்படிங்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்த்துச்சு. 50 வருடம் கழித்து இந்த யோகம் மிதுனம் ராசியில் உருவாகி உங்களுக்கு நல்லதொரு பலன் அப்படிங்கிறத கொடுக்க போகுது. அது என்ன யோகம்னு சொல்கிறேன், அதனுடைய பெயர் என்ன அதை ஃபஸ்ட்டு சொல்லு. திரிகிரக யோகம். இந்த யோகத்தினால பணமும் குவிய போகுது, வெற்றியும் கிடைக்க போகுது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி நம்ம முன்னாடி சொன்னது தான், சில கிரகங்கள் மாறும்போது சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்கும். அந்த ஒரு வகையில் இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகம், புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய புதன், நவகிரகங்களுடைய தவிசன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், தேவர்களுடைய குருவான குரு பகவான் 3 பேரும் மிதுனம் ராசியில் இணைவதனால இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமாக தரப்போகுது, அள்ளி கொடுக்க போகுது. ஓகேங்களா? குறிப்பாக திடீர்னு நிதி நன்மைகள் அப்படி கிடைக்க பெறுவீங்க, நல்லது ஒரு லாபத்தை பார்க்க போகிறீங்க. அப்படி சொல்லிட்டு எப்பேற்பட்ட சவால்களையும் புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய ஒரு சக்திகள் அப்படிங்கிறத பெற போகிறீங்க. சரிங்களா? இது ஒரு புறம் இருக்கட்டும். இதனால் உங்களுக்கு என்னதெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறோம். ஆனால் இந்த யோகத்தினால உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய அந்த 8 பிரச்சனை, முடிவுக்கு வரக்கூடிய அந்த 8 பிரச்சனை என்ன அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? பிரச்சனை முடிவுக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சிரமத்தை மட்டுமே இது நாள் வரைக்கும் கும்பம் அப்படிங்கிறது அனுபவிச்சிருக்கும். யோகம்னா அதுக்கு வந்து அர்த்தமே தெரியாத அளவுக்கு மனதளவில், அதே மாதிரி குணநிலையில், உடல்நிலையில் அனைத்து வகைகள்லையுமே கஷ்டம் அப்படிங்கிறத அனுபவிச்சிருப்பாங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறுது. யோகங்களை பெற போகிறீங்க. மனநிலை சீராகுது, உடல்நலம் வெற்றி பெறுது, உடல்லையுமே மேம்பாடு அப்படிங்கிறது அடையும். அனைத்து வகையிலையுமே சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டாகுது. 2வது பிரச்சனை பொருளாதார நெருக்கடி. சரிங்களா? ஸோ அந்த பொருளாதார நிலையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகுது. உங்களுடைய சொல்வாக்கு அப்படிங்கிறது பழிக்க போகுது. அடுத்து 3வது பிரச்சனை, அதாவது சொத்து பிரச்சனை. சரிங்களா? ஸோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இடம் அப்படிங்கிறது வாங்கினாலும் அதுவும் பிரச்சனையாக இருக்கும். மூதாதையர்களுடைய சொத்துக்களில் பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அதில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. 3வது பிரச்சனை அப்படிங்கிறது ஓகேங்களா? அடுத்ததாக 4வது பிரச்சனை, அது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சதா நேரமும் ஏதாவது ஒரு ஏட்டிக்கு போட்டியாக இருந்த மாதிரி, நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் இல்லைங்களா? ஒத்துமை இல்லாமல் இருந்திருக்கும் இல்லைங்களா? அதாவது ஒரு பிரச்சனை வந்து அது வந்து பிரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு புரிதல் அப்படிங்கிறது இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா? ஏனோ தானோ அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு நிலையில் மாற்றம் வருது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகமாக போகுதுங்க. தடைகள் அப்படிங்கிறது நீங்குது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். அதே போல் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக நடத்தி வைக்க போகிறீங்க. இதை வந்து அடுத்து 5வது பிரச்சனை, கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கலாங்க. அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது முறிகிற மாதிரி இருந்து தடைப்பட்டு போகிறது. அதுவே குழந்தை பாக்கியம். எந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதுல தடை இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கி கல்யாணம் கைகூடி வரப்போகுது. நீண்ட நாள் ஆசைகள் அப்படிங்கிறத இந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக 6வது பிரச்சனை, அதாவது அடகுல இருந்த அதாவது சொத்துக்களை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஓகேங்களா? ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி இருந்திருப்பீங்க. சொல்லப்போனால் நம்மளுடைய அப்பா தாத்தா இவங்கெல்லாம் அடகு வச்சுருக்கக்கூடிய விஷயங்களை கூட வட்டியை மட்டுமே கட்டி இத்தனை நாளாக மீட்க முடியாத ஒரு நிலையில் இருந்தால் கூட அதை மீட்டெடுக்க போகிறீங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய நகை நட்டுக்கள் ஏதாவது அடமானம் வச்சுருந்தா கூட அதையும் மீட்டெடுக்க போகிறீங்க. அதே போல் அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லைப்பா, ஆனால் என்ன இந்த லோன் போட்டு வீடு கட்டியிருந்திருக்கோம், அந்த லோன் அப்படிங்கிறத அடைச்சி அந்த வீட்டு பத்திரத்தை உங்கள் சொந்த பேரில் மாற்றுறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது அமைஞ்சிருக்கு. அடுத்து 7வது பிரச்சனை, ரொம்ப நாளாக ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது வச்சுருந்துருப்பீங்க. அதை இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தள்ளி போயிட்டு இருந்தேன்.
அந்த கோவில் பிரார்த்தனைகள் அப்படிங்கிறதை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. உங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறத மாற்றிப்பீங்க. ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு மாற்றத்தை வைத்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதிரி புதியதொரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அதே போல் 8வது பிரச்சனை, அதாவது பெருசாக எந்ததொரு ஆதாயம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு வாழ்க்கை, பதவிகள் அப்படிங்கிறது பறிப்போகின்றிருக்கும். ஒரு மாதிரி எல்லாத்தையுமே இழந்து சோர்ந்து நீங்கள் காணப்பட்டிருந்திருப்பீங்க. அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாற்றம் வருது. விஐபியினுடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது ஏற்படும். பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரப்போகுது. அந்த தோற்ற பொலிவுங்கிறது கூட போகுது. அதே மாதிரி தந்தைக்கிட்ட உங்ககிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குது. அவர்களுடைய வகையில் உங்களுக்கு சொத்துக்கள் கைக்கு வரப்போகுது. இது நாள் வரைக்கும் பணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காத உங்களுடைய பணப்பையில் பணம் அப்படிங்கிறது நிரம்பி வழிய போகுதுங்க. உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்புகள் எல்லாமே பல மடங்கு உயரப்போகுது. பொருள் வரவு அப்படிங்கிறது இருக்குது. அதிகார பதவியில் இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் வியாபாரத்தில் அதிரடி முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் பெருகுது. புதிய பங்குதாரர்கள் தொழிலில் இணைவாங்க. அதே போல் மனைவிக்கு குழந்தைகளுக்கு எல்லாமே விலை உயர்ந்த பட்டுப்புடவை தங்க ஆபரணங்களை நீங்கள் வாங்குவீங்க. அரசியல்வாதிகள் எல்லாமே இழந்த பதவிகளை மீண்டும் பெற போகிறீங்க. உங்கள் மேலே வீண் பழிகள் அப்படிங்கிறத சுமத்தினவங்க அவங்களே சொல்லிட்டு போவாங்க, தெரியாமல் தான் உன் மேலே பழி போட்டோம் அப்படின்னு வீண் பழிகள் அப்படிங்கிறது அகலுதுங்க. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது உண்டு. எதிர்ப்புகள் எல்லாமே விலகி போகுது. நெடுங்காலமாக நடந்து வந்த சொத்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகுது. விஐபிகள் உங்களுக்கு சாதகம். விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் வாங்குவீங்க. புதுசாக வேலை கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட போகிறீங்க. விலகி போனவங்க விரும்பி பேச போகிறாங்க. எதிர்ப்புகள் விலகுது. நம்பி கொடுத்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு வரலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வரப்போகுது. கௌரவ பதவிகள் அதோடு சேர்ந்து வருங்க. ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி பயணம் போவீங்க. செல்வாக்கு உயருது. திரும்ப 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 சொல்கிறது என்னென்னா, தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவோ போராடி திட்டம் போட்டு செயல்படுத்தி கடினமாக உழைப்பை போட்டு எதிர்பார்த்து செஞ்ச விஷயங்களில் கூட இந்த அளவுக்கு உயர்வையும் இந்த அளவுக்கு ஒரு சாதகமான பலனையுமே நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு அடி 8 வச்சுட்டு முன்னேறினா 10 அடிங்கிறது பின்னாடி தான் போயிருந்திருப்பீங்க. ஆனால் இனி நீங்கள் செய்யலான்னு முடிவு பண்ணி அதற்கான முயற்சிகளில் இறங்கினாவே போதும். சரிங்களா? அது பல மடங்கு முன்னேற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குங்க. வெற்றி அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். முன்னாடியே சொன்னது தான், பணமும் குவிய போகுது. வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு குவிய போகுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகுதுங்கிறத பார்த்துட்டோம். இதை தாண்டி இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. அதாவது நல்லதொரு லாபம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் அப்படிங்கிறது பிறக்கப்படும். நிதி நிலைமை அப்படிங்கிறது வலுவாக இருக்கும். குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு அப்படிங்கிறது இருக்காது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க போகுது. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. செல்வாக்கு மிக்க நபருடைய நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வெளிநாட்டுக்கு பயணங்கள் போயிட்டு வருவீங்க. தொழில் ரீதியாக படிப்பு ரீதியாக இல்லை சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்து அலைச்சல்கள் அப்படிங்கிறது நிறைய சுப நிகழ்ச்சிகளை தலைமை தாங்க போகிறீங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் உங்கள் தலைமையில் நடக்கும். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கலாம், இல்லை புதுசாக ஒரு வேலைக்கு மாறலாம், புதுசாக ஒரு வேலையை தேடுறீங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட காலமாக உங்கள் பணம் ஏதாவது வெளியில் மாட்டியிருந்தால் சிக்கிய பணம் கைக்கு வருங்க. வருமானத்தில் உயர்வு அப்படிங்கிறது ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிச்சு நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இதனால் உயர் அதிகாரிகள்கிட்ட முழு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் தொழில் பண்ணுறீங்க இல்லைங்களா, பங்கு சந்தைகளெல்லாம் அந்த ஆன்லைன்லாம் பணம் போட்டு பணம் எடுப்பீங்க இல்லைங்களா. ஸோ பழைய முதலீடுகளில் இருந்து கூட இப்போ உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் பங்கு சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலம் கூட நல்லதொரு நிதி ஆதாயங்கள் அப்படிங்கிறதை பெறுவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது.
அது இது நாள் வரைக்கும் சரிங்களா, அடடா என்னடா வாழ்க்கை இது, போங்கடா நீங்களும் உங்கள் வாழ்க்கையும் அப்படிங்கிற மாதிரி கடவுளாவது ஒன்றாவது இப்படியெல்லாம் கடவுள் மீதே வெறுப்பை காட்டக்கூடிய அளவுக்கு கும்பம் வந்துட்டு நிறைய குமுறல்கள் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா. அதுக்கு எல்லாமே வாய்ப்பே இல்லாத மாதிரி இப்போது நேரம் காலம் அப்படிங்கிறது கூடி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு. ஸோ இந்த யோகம் அப்படிங்கிறது எதனால் உருவாகுனுச்சு, எந்ததொரு கிரகங்கள், புதன் பகவான் ப்ளஸ் சூரிய பகவான், குரு பகவான், இந்த 3 கிரகங்களை வழிபாடு செய்யுங்க. ஸோ ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு அப்படிங்கிறது செய்ய புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். பெருமாள் எப்படி வழிபாடு செய்யணும், மகாலட்சுமி தாயாரனுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய செல்வம் செழிப்பு பெருகும், நிலைத்த பேரும் புகழும் கிடைக்கும். 2வது விஷயம், அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும். அதிகாரமிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆளுமை திறன் மிக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், அரசாங்கத்தால் உதவி, அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகணும் அப்படின்னா இவங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது தேவை. அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா கூட, அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு நிலச்சிருக்கணும் அப்படின்னா கூட இந்த விஷயங்கள் தேவை. ஸோ அனுதினமும் அதிகாலையில் எழுந்திருந்து சூரிய பகவானை நமஸ்காரம் செஞ்சுட்டு அந்த அன்றாட வாழ்க்கையை தொடங்கணும். அதே போல் 3வது, குருவிற்கெல்லாம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. ட்ரெஸ்ஸு மூலியமாகவோ ஏதாவது ஒரு கர்ச்சிப் மூலியமாக கூட ஒரு பயன்படுத்துங்க. அதே போல் துறவிகளுக்கு மஞ்சள் நிற உடைகள் அப்படிங்கிறத தானம் அப்படிங்கிறது கொடுங்க. இது வந்துட்டு இந்த திருமண காரியங்களாக இருக்கட்டும், சுப காரியங்கள்லாம் தடைப்பட்டு போகுது, எதுவுமே வந்துட்டு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு தானம் அப்படிங்கிறது, இந்த மஞ்சள் நிற உடை தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு மங்களகரத்திற்கு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். அதே போல் இந்த வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை அப்படிங்கிறது செய்து, மஞ்சள் வஸ்திரம் அப்படிங்கிறத சாத்தி, நல்லெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றி, மஞ்சள் நிற கொண்டை கடலையை மாலை கோத்துக்க முடிஞ்சால் போடுங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற கொண்டை கடலை நெய்வேத்தியமாக சேர்த்து படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. சரிங்களா. எதெல்லாம் தடைப்பட்டு நிற்குதோ, எது எல்லாம் நடக்காத மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தோணுச்சோ அது எல்லாமே இப்படி தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே திரிகிரக யோகத்தினால உங்கள் கும்பம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். நன்றி, வணக்கம்.